Hello friends, welcome to Rithu Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சம்மருக்கு ஏத்த வாட்டர்மெலன் ஜூஸ் தான். நம்ம வந்து வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்து எல்லாரும் கட் பண்ணி ஜாலியா சாப்பிடுவோம். பட் சில டைம்ல ரொம்ப சப்புன்னு இருக்கும். அப்ப வந்து தான் ஜூஸ் போட்டு சாப்பிடணும்னு தோணும். சப்புன்னு இருக்கிறதுனால நம்ம ஒயிட் சுகர் சேர்த்து தான் ஜூஸ் போடுவோம். அப்படி போடும்போது ஒயிட் சுகர் வந்து ஹெல்த்துக்கும் நல்லது இல்லை, கலோரிஸும் அதிகமாகி வெயிட் கெயின் தான் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி போடாமல் நம்ம மெத்தடில் ஈஸியாக ரெஃப்ரெஷிங்காக ரொம்ப டேஸ்ட்டாக வாட்டர்மெலன் ஜூஸ் போடலாம். அதோட மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. வாட்டர்மெலனில் 90% வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால இதை எடுத்துக்கிட்டோன்னா சம்மரில் பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் இதில் விட்டமின் B6 நிறைய இருக்கிறதுனால மன அழுத்தம் உள்ளவங்க இதை கண்டினியூஸாக இந்த ஜூஸ் குடித்தாங்கன்னா மன அழுத்தம் குறைஞ்சு நல்லா ரிலாக்ஸாக இருப்பாங்களாம். வாங்க அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்ப்போம். ஒரு கப் வாட்டர்மெலனை சீட் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் லெமன், டேட்ஸ் 2 எடுத்துருக்கேன். வாட்டர்மெலன் நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுன்னா டேட்ஸ் சேர்க்க வேண்டியதில்லை, ஆப்ஷனல் தான். மின்ட் லீவ்ஸ் ஒரு 5 எடுத்திருக்கேன். இது போதும். இதுக்கு மேலே சேர்த்தோன்னா மின்ட்டோட ஸ்மெல் ரொம்ப டாமினேஷனாக இருக்கும், ஜூஸ் நல்லா இருக்காது. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாட்டர்மெலன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். வாட்டர்மெலன் சேர்த்த பிறகு மற்ற இன்கிரீடியன்ட் எல்லாம் 1 by 1 சேர்த்துக்கலாம். லெமன் இப்போ வேணாலும் பிழிஞ்சு விட்டுக்கலாம், இல்லை ஃபைனலாக வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ தான் சேர்த்துக்கிறேன். இப்போது ஜூஸ் ரெடி ஆகிட்டு இதில் வந்து டேட்ஸ், மின்ட் லீவ்ஸ் இதெல்லாம் சேர்த்ததுனால நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபில்டர் பண்ண தேவையில்லைன்னு நினச்சா நீங்கள் அப்படியே வேணாலும் எடுத்துக்கோங்க. கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஜில்லுன்னு ரெஃப்ரெஷிங்காக வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரித்து சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.